பெண்கள்லாம் அரசியலுக்குள்ள வரணும். பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் இந்த வெளி உலகத்துக்குள்ள வரணும். நெறைய நாலேட்ஜ் கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு அ சில உரிமைகளுக்காக நீங்க முன்னெடுத்து போய்க்கிட்டு இருக்கீங்க. ஆனா, இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல, இது போன்ற 1, 2 பெண்களால நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து, அ அது எப்படி வெளியில பார்க்கப்படும்? அதுதான். இது இப்ப என்னன்னா, நம்ப பல்லாயிரம் வருஷம் போராடி தான் அந்த பெண் உரிமையா இருக்கட்டும், பெண்கள் இப்ப வந்து எம்பவர்டா இருக்கிற விஷயம் வந்து வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, உண்மையா பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து வெளிய வந்து சொல்லறதுக்கு பயப்படுவாங்க. நாளைக்கே ஒரு உண்மையாவே ஒரு பொண்ணு யாரையாவது சொல்ல சொல்லுங்க. நான் பஸ்ல போம்போது ஒருத்தன் கூட என்ன இடிக்காம போயிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க. அப்படி பார்த்தா ஒரு பொண்ணு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லாருமே. பஸ்ல ஓடக்கூடிய கண்டக்டர் டெய்லி அரெஸ்ட் பண்ணணுமே! அதுதான் சொல்றேன்ல. நம்ம அத வந்து காமெடியா சொல்லலாம். ஆனா, ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு வேலைக்கு போற பெண்ணோ, ஸ்கூலுக்கு போற குழந்தையோ, இத டெய்லி வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு ஆனா பாருங்க. இது நடந்துட்டு குறைஞ்சிருக்குல்ல தான் கிடையாது. காலங்காலமா. நீங்க இன்னும் நீங்க ஒரு நீங்க குறையலங்கிறீங்களா? எப்படி அத சொல்றீங்க? குறைஞ்சிருக்குன்னு நீங்க உங்ககிட்ட யாராவது வந்து சொல்றாங்களா? ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு நான் இந்த டிபேட்ட பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவரு வந்து எதார்த்தமா கேட்டாரு. "உனக்கு இந்த மாரி ஏதாவது நடந்திருக்கான்னு?" "நடந்திருக்கே" அப்படின்றேன். எப்போ? எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆவுது. என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இத பத்தி சொல்றேன். ஏன்னா, அது எனக்கு சொல்லணும்னு கூட தோணல. இந்த மாரி தான் நெறைய பெண்கள் வந்து இத கடந்து வந்துடுறாங்க. ஒரு அழுக்கா நெனச்சு, அத பத்தி நெனைக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ, எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு நடந்த ஹராஸ்மென்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இது போல எல்லா பெண்களுக்கும் உங்க அம்மா உட்பட, உங்க மனைவி உட்பட, உங்களோட அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில யாராவது சும்மாவாவது இடிச்சுட்டு போயிருப்பானுங்க. இந்த விஷயத்துல இப்ப ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஆண்கள் அவேர்னஸ் மத்தியிலேயும், ஆண்கள் ஆண்கள் மத்தியிலயா நான் என்ன இருக்கட்டும், சொல்றேன்னா, மற்றவர் எல்லா எல்லாருமே சரி. ஆண்களும் இங்க வந்து அயோக்கியத்தனம் பண்றாங்க. எல்லா ஆண்களும் பொம்பள பொறுக்கி நான் சொல்ல வரல. ஆனா, இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒண்ணு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, சில ஆண்கள் அந்த சான்ஸ் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாருமே இங்க வந்து அது நான் பண்ணலன்னு சொல்ல முடியாது. பண்ணவங்களுக்கு தெரியும். யாருமே ராமன் இல்ல அப்படிங்கிற அதுதான் உண்ம. வாதத்திலயும் அது அதுதான் உண்ம. என்னோட ஓட்டு அதுக்கு தான். யாருமே கண்டிப்பா. ராமன் இல்லங்கிறது தான் ஒத்துக்கிறீங்க எனக்கும் இல்லையா? ஓட்டு. ஆமா. அதேதான். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப கேரளால நடந்த சம்பவம் போல, இப்ப நடக்கும்போது, உண்மையாவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பொண்ணு வந்து வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு பயப்படுவா. உண்மையாவே அவளுக்கு அப்படி நடக்குது. அத வீடியோ எடுக்கணும்னா கூட பயப்படுவா. உண்மையாவே அவளுக்கு நடக்குது. இத நான் வெளியில சொல்லணும்னாலும் சொல்லறதுக்கு பயப்படுவா. உண்மையான போராட்டங்கள் இனிமேல் இது தடைப்படும். உண்மையான தடைப்படும். உரிமைகள கேட்கிறதுக்கு இனிமேல் தயங்கி நிப்பாங்க. அப்படின்னு பயந்து போய் நிக்கிறாங்க. ஓ! பயப்படுவாங்க. அப்ப வந்து இந்த பொண்ணுக்கு நடந்த நாளைக்கு வந்து நான் ஒரு விஷயம் உண்மையா சொல்ல போறேன்னா, "ஓ! அப்ப நீ வந்து ரீல்ஸ்லயே போடலன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ எடுத்து வச்சது எதுக்காக? அப்ப நீயும் இந்த மாரி ட்ரெண்ட் ஆகறதுக்காக தான் எடுத்து வச்சியா?" அப்படிங்கிற அவ மேல ஒரு நீங்க குற்றச்சாட்டும் பெண் வரும். அமைப்போட தலைவியா இருக்கீங்க. நான் அதுதான். நீங்க ஆ. பெண் அமைப்புன்னு மட்டும் கிடையாது. நான் இப்ப வந்து எல்லாருக்குமே சமமா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் வெறும் பெண்களுக்காக மட்டும் பேசல. ஆண்களும் இதே மாரியான ஹராஸ்மென்ட் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஃபேஸ் இருக்காங்க.